வணக்கம் நண்பர்களே. இந்தியாவில் சட்டங்கள் விதிகள் நிறைய எழுதப்படுகின்றன. ஆனால் இவை எல்லாம் எழுதுகிறவங்களுக்கே இதெல்லாம் நடைமுறைக்கு வரும்ன்ற நம்பிக்கை இல்லாமல் எழுதப்படுகின்றன. அமல்படுத்துகிற அரசு அதிகாரிகளுக்கு இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வருமான்ற எண்ணத்திலே அமல்படுத்துகிறார்கள். கடைசியாக மக்களாகிய நம்மளும் இந்த மாதிரி எழுதி எழுதி பழக்கப்பட்டு நம்மளுக்கும் அரசு மேலேயே ஒரு நம்பிக்கை போயிடுச்சு. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். 2016ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை விதிகள் அமலுக்கு வந்தது. பக்கமாக ஆயிரக்கணக்கான பக்கம் ஏகப்பட்ட அட்வைஸ்லாம் எடுத்து எழுதியிருந்தாங்க. அதை படிக்கிறதுக்கே நம்மளுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். அப்படி எழுதியிருந்தாங்க. அதில் இப்போது 8 வருஷம் ஆச்சு. அதில் ரொம்ப சின்ன விஷயம் ஒன்று சொல்கிறேன். அதில் வெளியில் குப்பை தொட்டிகள் வைக்கப்படுகின்றன இல்லையா, சாலையில். அந்த குப்பை தொட்டிகளில் மக்கும் குப்பைக்கு பச்சை கலரும், மக்காத குப்பைக்கு நீல கலரும் தொட்டிகள் இருக்கணும். ஒரு கோடு போட்ட தொட்டிகளே அந்த கலரில் இருக்கணும், அல்லது கோடு போட்டிருக்கணும் மக்களுக்கு தெரியறதுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு விதி ஒன்று இருக்குது. இந்த விதி இப்போ 8 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா, நான் திருவான்மியூரில் கோட்டூர்புரத்தில் நிறைய இடங்களில் பார்த்தா அந்த கோடுகளே இல்லை இப்போ நிறைய குப்பை தொட்டிகளில். ஏன்னா இவங்களுக்கே என்ன தெரிஞ்சு போச்சு, மக்கள் மக்கும் குப்பையும் மக்கா குப்பையும் சேர்த்து போடுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முடிவு வந்துட்டாங்க. இது எது போட்டாலும் இந்த கோடு இருந்தாலும் ஒன்று தான், இல்லாட்டியும் ஒன்று தான் சொல்லி. நம்ம ஆளுங்களும் நம்ம மக்களுக்கும் இவன் கோடு வைக்கிறான்னு சொன்னால் இவன் கோடை வைக்கல, இவன் மேலே எப்படி நம்பிக்கை வைக்கிறதுன்னு சொல்லி நம்மளுக்கும் தோணி போச்சு. இந்த பரவலான அவநம்பிக்கை இருக்கு இல்லையா, எந்த சட்டம் எழுதினாலும் நடைமுறைக்கு வராதுன்றது இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். சில சட்டங்களே நடைமுறைக்கு ஒத்து வராதபடி எழுதப்படுகின்றன. உதாரணத்துக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தெளிவாக சொல்லியிருக்கு, இந்த மாதிரி இந்த தகவல்கள், அதாவது அரசுக்கிட்ட உள்ள டாக்குமெண்ட்ஸு எல்லாத்தையுமே தானாக அரசு அதிகாரிகள் வெளியில் மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லி. இதுக்கு அந்த காலத்தில் என்ன எழுதியிருக்காங்க, சிடி அது இதெல்லாம் எழுதியிருக்காங்க. இப்போ லட்சக்கணக்கில் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் சிடியெல்லாம் கொண்டு வர முடியாது. அதுக்கு தான் இணையதளங்கள் இருக்கின்றன. சென்னை மாநகராட்சிக்கு இணையதளம் இருக்குது. ஆனால் இப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியர்கிட்ட நான் ஒரு தகவல் கேட்குறேன்னா, அவர் அந்த டாக்குமெண்ட் எழுத அவராக ஆசைப்பட்டாலும், அவங்க ஆசைப்பட மாட்டாங்கன்றதை ஒரு பக்கம் விட்டுருங்க, ஆனால் அவங்களும் ஆசைப்பட்டாலும் இந்த டாக்குமெண்ட் எதையுமே அவங்களால பப்ளிஷ் பண்ணணும், மக்களுக்கு தெரியப்படுத்தணும், தாமாக முன் சட்டப்படி நடக்கணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா அவங்க சென்னை மாநகராட்சியோட ஐடி சிஸ்டமை தான் அணுகணும். அதுக்கு இங்கே ஒரு தகவல் ஆர்கிடெக்சர் கிடையாது, இங்கேருந்து ஒரு அமைப்பு கிடையாது. அதுக்கு இவங்க இவங்களோட பிஸியான வேலைக்கு நடுவில் அவங்கள கான்டாக்ட் பண்ணி அவங்க மூலமாக தான் இவங்க, ஏன்னா சென்னை மாநகராட்சியோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா தனியாக இந்த மாதிரி தங்களுக்கு இஷ்டப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அந்தந்த வார்டு ஏஇ அப்லோட் பண்ணுறதுக்கோ கவுன்சிலர் அப்லோட் பண்ணுறதுக்கோ எந்த இடமே கிடையாது. ஸோ இதை மனசில் வைக்காமல் இந்த சட்டங்கள் எழுதப்படுறதுனால நம்ம சட்டங்களை படிக்கிறவங்க நம்ம என்ன நினைக்கிறோம், எந்த சட்டங்கள்லாம் வேலை பார்க்குது தெரியுமா, வரி வாங்குகிற சட்டம் நல்ல வேலை பார்க்கும்.